السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من وقاه الله شر ما بين لحييه وما بين فخذيه دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மனிதனுடைய படைப்பை பற்றி கூறும் பொழுது லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகான ரூபத்திலே, அழகான ஸ்ட்ரக்சரிலே, அழகான அமைப்பிலே மனிதனை படைத்திருக்கின்றோம் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அதாவது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையுமே அதற்கு ஏற்ற விதத்திலே, அவனுக்கு பயன்படும் விதத்திலே, அவனுக்கு பிரயோஜனமாகும் விதத்திலே, எந்தெந்த அமைப்பிலே, எந்தெந்த ஸ்ட்ரக்சரிலே, எந்தெந்த அம்சமாக வைக்க வேண்டுமோ அந்தந்த அடிப்படையிலே, அந்தந்த அம்சத்திலே, அந்தந்த அழகிலே ரப்புல் ஆலமீன் மனித உருவத்தை வடிவமைத்துள்ளான். உலகிலேயே ஒரு அழகான படைப்பு என்று சொன்னால் மனிதனைத்தான் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஆனால் மனிதன் மற்ற படைப்புகளை பார்த்து இது அழகு அது அழகு என்று வர்ணிக்கின்றான். ஆனால் எல்லாவற்றையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நான் படைத்த படைப்புகளிலே மிக அழகான படைப்பு மனித படைப்பு என்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகான ரூபத்திலே, அழகான ஸ்ட்ரக்சரிலே, அழகான வடிவமைப்பிலே இந்த மனிதனை படைத்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றான். ஆக மனிதனுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட எல்லா உறுப்புகளுமே எவ்வளவு பயன்மிக்கது, எவ்வளவு பிரயோஜனமானது. அதுவும் இன்றைய அறிவியல் காலகட்டத்திலே, டெக்னாலஜிகள் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலே நாம் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது மிக மிக இலகு, மிக மிக லேசு. மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு பயன்மிக்கது, எவ்வளவு ஒரு மகத்துவமானது என்பதை அன்றாட நிகழ்வுகளில் நாம் பார்க்கின்றோம். சாதாரண ஒரு சின்ன நரம்பு கட்டாகிவிட்டால், அல்லது ஒரு சின்ன தசையில ஒரு சின்ன பிடிப்பு ஏற்பட்டால், அல்ல ஏதாவது சின்ன மாற்றம் உடலிலே ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கு, எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு மனிதன் ஆட்படுகின்றான். உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் கொலையாவதற்கு சமமான அளவுக்கு வேதனைப்படுகின்றான் தினம் தினம். இதெல்லாம் அன்றாட நிகழ்வுகளிலே, அதுவும் இப்பொழுது மெடிக்கல் டெக்னிக்கல் என்று சொல்லக்கூடிய மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் நாம் அன்றாடம் பார்க்கின்றோம் அதனை. அந்த காலத்திலாவது ஏதாவது நோய் வந்தால் அந்த நோய்க்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க முடியாது, எதனால் இது வந்தது என்றே சொல்ல முடியாது. அப்படி எதனாலும் கண்டுபிடிக்க முடியல, கடைசியில் சொல்லுவாங்க ஏதோ ராத்திரி கபிரஸ்தான் பக்கம் போயிருக்கான், பேய் அடிச்சிருச்சு, முனி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருவாங்க, ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இன்றைய காலத்தில் அப்படி அல்ல. ஒவ்வொரு சிறு நோய்க்கும் பெருநோய்க்கும் கூட காரணம் கண்டுபிடித்து, அந்த காரணத்திற்கான காரணம் கண்டுபிடித்து, அந்த காரணம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதெல்லாம் கண்டுபிடித்து அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிகள் வளர்ந்து விட்ட இந்த காலகட்டத்திலே மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு சில உறுப்புகளை ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு பயன்மிக்கதாக கொடுத்த அளவுக்கு அதே நேரத்தில் மிகப்பெரிய அபாயகரமானதாக, ஆபத்தானதாக, ஹதர்னாக் உள்ளதாக ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு ஆக்கியிருக்கின்றான். எங்கே அபாயகரம், எங்கே ஆபத்து, அந்த உறுப்புகளை மனிதன் பயன்படுத்துவதன் மூலமாக உலகத்திலும் அவனுக்கு மிகப்பெரிய அபாயகரம், மிகப்பெரிய ஆபத்து, மறுமையிலும் அவனுடைய மறுமை வாழ்க்கையை, மறுமை வெற்றியை சீரழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய அபாயகரமான ஒரு உறுப்பு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நாக்கு என்ற உறுப்பு. இந்த நாவின் விபரீதங்கள், நாவு என்பது எவ்வளவு அபாயகரமானது, நாவு என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அல்லாஹ்வுடைய கூற்றிலிருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றிலிருந்தும் பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நாவை வைத்து நாம் எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம், இந்த நாவை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இதே நாவு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத், மிகப்பெரிய அருட்கொடை. ஆனால் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய உடல் உறுப்புகள் என்ற அருட்கொடைகளிலேயே மனிதனுக்கு மிகப்பெரிய அபாயகரமானது, ஆபத்தானது, டேஞ்சரானது இந்த நாவுதான். இதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வகாஹுல்லாஹு ஷர்ர மா பைன லிஹ்யைஹி. திருமதி ஹதீஸ்ல வருகின்றது, மன் வகாஹுல்லாஹு ஷர்ர மா பைன லிஹ்யைஹி. இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த நாக்கினுடைய விபரீதங்களை விட்டு அல்லாஹ் யாரை பாதுகாத்து விடுகின்றானோ, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பு நாவு என்ற உறுப்பு, இந்த உறுப்பினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை விட்டு, ஆபத்துகளை விட்டு யார் அல்லாஹ் எந்த அடியானை பாதுகாத்து விடுகின்றானோ, அதே போன்று இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த உறுப்பின் ஆபத்தை விட்டும் அல்லாஹ் எந்த அடியானை பாதுகாத்து விடுகின்றானோ, தஹலல் ஜன்னா, அவன் நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவான், நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் நாக்கு என்ற உறுப்பிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும், இரண்டு தொடைக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானம் என்ற உறுப்பினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் எந்த அடியானை அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றானோ அந்த அடியான் சொர்க்கம் சென்று விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இதே விஷயத்தில் இன்னும் அழகாக சொன்னார்கள், மை யல்மன் லி மா பைன லிஹ்யைஹி, மை யல்மன் லி மா பைன லிஹ்யைஹி வமா பைன ஃபக்தைஹி அல்மன் லஹுல் ஜன்னா. எந்த ஒரு அடியான் அவனுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த நாக்கு என்ற உறுப்புக்கும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானம் என்ற உறுப்புக்கும் எந்த மனிதன் எனக்கு ஜாமீன் கொடுப்பானோ, மை யல்மன்லி, எனக்கு ஜாமீன் கொடுப்பானோ, அல்மன் லஹுல் ஜன்னா, அவனுக்கு நான் சொர்க்கத்தை ஜாமீன் கொடுக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சவால் விட்டு சொன்னாங்க, மனிதன் தன்னுடைய நாவுக்கும் மர்மஸ்தானத்திற்கும் எனக்கு ஜாமீன் கொடுப்பானேனால் அந்த இரண்டு நாள் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் அவனுடைய மறுமையை அழிக்கக்கூடிய, அவனுடைய ஆகரத்தை அழிக்கக்கூடிய, அவனுடைய சொர்க்கத்திற்கு தடையா இருக்கக்கூடிய இந்த இரண்டு உறுப்புகளினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு அவன் எனக்கு ஜாமீன் கொடுப்பானேனால் அவனுக்கு நான் சொர்க்கத்தை ஜாமீன் கொடுக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, நமக்கு இன்றைக்கு இந்த நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கை பற்றி நாம் புரிந்து கொள்வதே இல்லை, விளங்குவதே இல்லை, யோசிப்பதும் இல்லை. இந்த இரண்டு உறுப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஆபத்தானது, அபாயகரமானது சொல்கிறார்கள். இந்த இரண்டிலும் எது அபாயகரமானது? இந்த இரண்டிலும் எது அபாயகரமானது? அதிலும் நாவுதான் அபாயகரமானது. மனிதனுடைய உறுப்புகளிலே இந்த இரண்டும் அபாயகரமானது. அவனுடைய மறுமையை, அவனுடைய ஆகரத்தை அழிக்கக்கூடிய இரண்டு கருவிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று நாவு, இன்னொன்று மர்மஸ்தானம். இந்த இரண்டிலே எது அபாயகரமானது? நாவுதான் அபாயகரமானது. ஏன்? அந்த இரண்டு தொடைக்கு மத்தியில் உள்ள அந்த மர்மஸ்தானம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு செயலிழந்து விடும், அதற்கு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் நின்றுவிடும். ஆனால் இந்த நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கு என்பது இவனை கபரில் கொண்டு வைக்கும் வரை நிற்காது, கபரில் கொண்டு வைக்கும் வரை இந்த தீங்கு நிற்காது. அந்த தொடைக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானத்தால் ஏற்படக்கூடிய தீங்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த தீங்கு நின்றுவிடும், அந்த தீமை ஸ்டாப் ஆகிவிடும். ஆனால் இந்த நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கு இறுதி வரை முடியாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தீங்குகளை மோசமான தீங்கு என்று சொன்னாலும் அந்த இரண்டிலும் மோசமானது நாவு என்று சொன்னார்கள். இதைத்தான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். நாம இன்னைக்கு எவ்வளவோ பேசுகின்றோம், எவ்வளவோ பேசுகின்றோம், எவ்வளவோ கதைக்கின்றோம், கதையாக கதைக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான் மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளை பற்றி, மா யல்ஃபிது மின் கௌலின், இந்த அடியான் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும், எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும், அவன் நாவிலிருந்து வெளியே வந்து விழக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும், இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையையும் எழுதி கணக்கிடக்கூடிய ஒரு கண்காணிப்பாளர் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு நியமித்திருக்கக்கூடிய கண்காணித்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதுகின்றார். உண்மையா, பொய்யா, நன்மையா, தீமையா, சரியா, தவறா, அனைத்தையும் பதிவேட்டில் எழுதி விடுகின்றார். மா யல்ஃபிது மின் கௌலின், எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், கண்காணிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அதை எழுதாமல் விடுவதில்லை. பிறகு அது எழுதிய பிறகு அதிலே தரம் பிரிப்பார்.
எதெல்லாம் தேவையான வார்த்தை, எதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை, எது ஆகுமான வார்த்தை, எது ஆகாத வார்த்தை, எது ஹலாலான வார்த்தை, எது ஹராமான வார்த்தை, எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு என்று பிறகு தரம் பிரிப்பார். ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளை முதலில் பதிவு செய்து விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மில் பல பேருக்கு இந்த நாவினுடைய விபரீதங்கள் புரிவதில்லை, பேச்சினால் ஏற்படுற விபரீதங்கள் புரிவதில்லை. சில பேரை பார்த்தா பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசக்கூடிய பேச்சு அவர்களுடைய ஆகிரத்துக்கும் பயன் இருக்காது, துனியாவுக்கும் பயன் இருக்காது. ஆகிரத்துக்கு பயன் இருக்காது, துனியாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. எதையாவது ஒரு பத்திரிகையை படிக்க வேண்டியது, ஏதாவது புக்கில் படிக்க வேண்டியது, அதை பற்றி மணிக்கணக்கில் விவாதிக்க வேண்டியது. சில பேர் கூடிவிட்டாலே போதும், 2 பேர் 3 பேர் கூடிட்டா போதும், பேசுவாங்க பேசுவாங்க. ஏதாவது ஒரு ஹலாலான வியாபாரத்தை பத்தி பேசுறாங்களா, ஏதாவது துனியாவுக்காவது பிரயோஜனம், அல்லது தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பத்தி பேசுறாங்களா, துனியாவுக்காவது பிரயோஜனம், அல்லது தன்னுடைய ஏதாவது தொழிலை பத்தி பேசுறானா, துனியாவுக்காவது பிரயோஜனம். எந்த பிரயோஜனம் இல்லாம அதனால கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு துனியாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஆகிரத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி பேச்சுக்களை மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஹஜ்ரத் ஹஸனுல் பன்னா ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய இஸ்லாமிய சீர்திருத்தவாதி. அவர்கள் மனிதர் பேசக்கூடிய வார்த்தையை பற்றி ஒரு அழகான ஒரு பொன்மொழி சொன்னார்கள். பேசினால் உனக்கு வெள்ளி கிடைக்கும் என்று இருந்தால், இந்த வார்த்தையை சொன்னா நமக்கு வெள்ளி கிடைக்கும், வெள்ளி காசு கிடைக்கும், பேசினால் உனக்கு வெள்ளி கிடைக்கும் என்று இருந்தால் அதை பேசாமல் இருந்து பார், இன்ஷா அல்லாஹ் தங்கம் கிடைக்கும். பேசினால் வெள்ளி கிடைக்கும் என்று இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் இருந்து பார், உனக்கு தங்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே அருமைக்குரியவர்களே, இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ, யார் அல்லாஹ்வை மறுமை நாளில் தான் ஈமான் கொண்டேன் என்று அவர் வாதம் செய்கிறாரோ, பிரகடனம் செய்கிறாரோ, ஃபல்யகுல் கைரன், அவர் பேசினால் நல்ல விஷயங்களை பேசட்டும், அவுல் யஸ்முத், அல்லது அமைதியா இருக்கட்டும். பேசினால் நல்ல விஷயங்களை மட்டும் பேசட்டும், இல்லை என்றால் அமைதியாக இருக்கட்டும். யார் நல்ல விஷயங்களை மட்டும் பேசி மற்ற நேரங்களில் அமைதியாக இருக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட பரிபூர்ணமான மூமின் ஆவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பரிபூர்ணமான மூமின், பரிசுத்தமான மூமின் யார் வீண் பேச்சுக்களை விட்டு விலகிக் கொள்கிறாரோ, தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் தவிர்த்துக் கொள்கிறாரோ, நன்மையை மட்டும் பேசி மற்ற நேரங்களில் அமைதியாக இருக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு ஈமான்தாரிக்கு அடையாளமாவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி பேச்சுக்கள் என்பது தேவையில்லாத பேச்சுக்கள், வீண் பேச்சுக்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல அழகா சொன்னாங்க, அபூதாவுதுல ஹதீஸ்ல வருது, மின் ஹுஸ்னி மரையில் இஸ்லாம், மின் ஹுஸ்னி மரையில் இஸ்லாம், ஒரு மூமினுடைய அழகான குணத்திற்கு அடையாளம் என்னவென்றால், ஒரு மூமினுடைய அழகான குணத்திற்கு அடையாளம் என்னவென்றால் தர்க்கு மாலா யானிஹி, அவனுக்கு பயன் தராத விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வது. உலகத்திலேயும் பிரயோஜனம் இல்லை, ஆகிரத்திலேயும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி விஷயங்களை விட்டு பேசாமல், அதிலே ஈடுபடாமல், அதை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி கதைக்காமல், அதை பற்றி விவாதிக்காமல் விலகிக் கொள்வது, ஒதுங்கிக் கொள்வதுதான் ஒரு நல்ல மூமினுக்கு அழகான குணங்களில் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்னும் சில பேர் பேசுவது என்பது நண்பர்களிடத்தில் பேசுவது, மற்றவர்களிடத்தில் பேசுவது, தேவையில்லாத விஷயங்களை பேசுவது என்பது ஒரு பக்கம். இன்னும் சில பேர் சுப்ஹானல்லாஹ், ஒரு அந்நிய பெண் பேச்சு கொடுத்தால் அவளிடத்தில் இழுத்து இழுத்து பேசுவதை பார்க்க வேண்டுமே. யாராவது அந்நிய பெண் கொஞ்சம் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா போதும், அவ கொஞ்சம் இறங்கி வந்து பேசினா போதும், அவள்தான் அவளை இழுச்சி இழுச்சி தேவையில்லாத விஷயங்கள் அல்லது பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் எப்படியாவது அவருடைய உள்ளத்தை கவர வேண்டும், அவள்வால் ஈர்க்கப்படும் என்பதற்காக இதில் திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், வயோதிகர்கள், வாலிபர்கள் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு அந்நிய பெண் பேசிவிட்டால் போதும், ஏதாவது ஒரு காரியத்துக்காண்டி இழுச்சி 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 பேசுறது அவள்கிட்ட. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜினல் லிசான் அல் மன்திக், நாவினால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தெரியுமா? நாவினால் செய்யக்கூடிய விபச்சாரம் ஒன்றே ஒரு அந்நிய பெண்ணோடு ஹராமான வழியில் உடலுறவு கொண்டால் அது உங்களுடைய உடல் உறுப்பினால் மர்மஸ்தானத்தால் செய்யக்கூடிய விபச்சாரம். அதே அந்நிய பெண்ணோடு நீங்கள் தேவையில்லாமல் இழுத்து இழுத்து பேசினால், இச்சையோடு பேசினால் அது நாவினால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஜினல் லிசான் அல் மன்திக், அந்நிய பெண்ணிடத்திலே நீங்கள் பேசுவது அது நாவினால் செய்யக்கூடிய விபச்சாரம். அன் நஃப்சு ததமன்னா வ தஷ்தஹி, உள்ளம் ஆசை கொள்கிறது, காமம் கொள்கிறது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹராமான பேச்சு பேசக்கூடியவர்களுடைய மனோநிலை ரசூலுல்லாஹ் படமிட்டு காட்டுறாங்க. அன் நஃப்சு யதமன்னா, அவனுடைய உள்ளம் ஆசை கொள்கின்றது, வ தஷ்தஹி இச்சை கொள்கின்றது, வல் ஃபர்ஜு யுஸத்திகுஹு வ யுகذிபுஹு, அவனுடைய மர்மஸ்தானம் தான் இறுதியில் அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்பிக்கிறது.
அதான் விபச்சாரத்தினுடைய எல்லைக்கு போவதற்கு அவனுக்கு ஆரம்பமாக வழி வைத்துக் கொடுப்பது, பாதை போட்டுக் கொடுப்பது, அவன் அந்நிய பெண்ணிடத்தில் பேசக்கூடிய இச்சையான பேச்சுக்கள் தான். அது அப்படிப்பட்ட பேச்சு அது நாவினால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னைக்கு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, பெண் நல்ல முஸ்லிமா இருப்பார், இவரும் அந்த பெண்ணும் புர்கா போட்டு நல்ல பெண்ணா இருப்பாங்க. ஆனால் பேசும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்கள், பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்கள், இழுத்து இழுத்து பேசக்கூடிய பேச்சுக்கள். என்னங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், பேசக்கூடமா கூடாது? ஆபீஸ்ல ஒர்க் பண்ற லேடிஸ்ல பேசக்கூடாதா? ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க சிரிச்சு கொஞ்சம் பேசக்கூடாதா என்று நமக்கு நாமே ஒரு சால்ஜாபு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ஒரு ஆணும் பெண்ணும் பேசும் பொழுது அங்கே இருவர் இருப்பதில்லை, மூன்றாவதாக அவர்களுக்குள் இச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் இருப்பான். ஷைத்தான் இருப்பான். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அவர்களுக்கு மத்தியிலே காம உணர்வுகளையும் காம இச்சைகளையும் ஏற்படுத்தி அது கடைசியில விபச்சாரத்திலே கொண்டு போய் முடிவதற்கு அவனுடைய நாவின் விபச்சாரம் தான் முதல் வழியாக, முதல் காரணியாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த நாவு என்பது எவ்வளவு ஒரு விபரீதமான ஒரு ஆபத்தான ஒரு உறுப்பு என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க, இலக்கிய நயத்தோடு. இதா அஸ்பஹ இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் காலையில கண் விழித்தவுடன், ஆதமுடைய மகன் காலையில் கண் விழித்தவுடன் ஃபஇன்னல் ஆதா குல்லஹா துகஃபிருல் லிசான், அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் போய் அவனுடைய நாவிடத்திலே முறையிடுகின்றன. உடல் உறுப்புகள் அனைத்தும் நாவிடத்திலே, நாக்கிடத்திலே முறையிடுகின்றன. எப்படி? ஃபதகூல், அவைகள் சொல்கின்றன, உடல் உறுப்புகள் அனைத்தும், அவனுடைய கை, காலு, தலை, கண்ணு, மூக்கு, இடுப்பு, வாய் எல்லாம் போய் நாவிடத்திலே முறையிடுகின்றன. தகூலு இத்தகில்லாஹ ஃபீனா, எங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்க. யார்கிட்ட சொல்லுது? நாக்கிடத்திலே மற்ற உறுப்புகள் முறையிடுகின்றன, எங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஏனென்றால் ஃபநஹ்னு பிக, நாங்கள் உன்னைத்தான் சார்ந்திருக்கின்றோம். உடல் உறுப்புகள் எல்லாரும் நாங்கள் சார்ந்திருப்பது உன்னைத்தான். ஃபஇஸ்தகம்த, நீ சரியாக சீரடைந்து விட்டால் இஸ்தகம்னா, நாங்களும் சீரடைவோம். இன் அவஜத்த, நீ கோணலாகி விட்டால் ஆவஜ்னா, நாங்களும் கோணலாகி விடுவோம். ஆகவே நாக்கே, தயவு செஞ்சு நீங்க சும்மா இரு, அல்லாண்டு இரு, அமைதியா இரு. ஏன்னா நீ பேசுவ, நீ வார்த்தைகளை விடுவ, ஆனா எதிரி என்ன பண்ணுவான்டா, பல்ல உடைச்சிருவாங்க. திட்டினது நாக்கு, திட்டு வாங்குறது பல்லு. தலையை வெட்டிடுவேன், கழுத்தை வெட்டிடுவேன், கொன்னு போடுவேன், கையை வெட்டிடுவேன். திட்டுறது நாக்கு, திட்டு வாங்குறது உடலுடைய மற்ற உறுப்புகள். ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இப்படி உடலுடைய எல்லா உறுப்புகளும் தினந்தோறும் காலையில் கண் விழித்தவுடன் அந்த நாக்கிடத்திலே போய் முறையிடுகின்றன. அல்லாஹ்காண்டி கொஞ்சம் அமைதியா இருப்பா, நீ சும்மா இருப்பா, உங்களை வச்சுதான் ஒன்ன வச்சுதான் நாங்க இருக்கிறோம், நீ ஒழுங்கா இருந்தா நாங்க சீரா இருப்போம், நீ கோணலாய் போயிட்டா நாங்களும் கெட்டு போயிடுவோம்பா என்று உடலுடைய அனைத்து உறுப்புகளும் தினந்தோறும் நாக்கிடத்திலே போய் முறைகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு இந்த நாவு என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத்தோ, மிகப்பெரிய அருட்கொடையோ, அதை விட மிகப்பெரிய அபாயகரமானது, ஆபத்தானது இந்த நாக்கு. இதை வைத்து நன்மையை பேசும்போது மட்டும்தான் நன்மை, இல்லை என்றால் இதனால் ஏற்படக்கூடிய தீமை அதை விட மிகப்பெரிய பன்மடங்கானது. பல நேரங்களிலே ஆயுதங்களால் ஏற்படுத்த முடியாத கலவரத்தை ஒரு நாக்கு ஏற்படுத்திவிடும். வெடிகுண்டுகளால் சாதிக்க முடியாத பேரிழப்புகளை ஒரு நாக்கினால் ஏற்படுத்திவிட முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத் நாள் வரும்பொழுது ஃபித்னாக்கள், குழப்பங்கள் குழம்பிவிடும், நிரம்பிவிடும். அந்த நேரத்திலே அல் லிசானு ஃபீஹா, மனிதனுடைய நாக்கு தான் அஷத்து மின ஸைஃப், கூர்மையான வாளை விட தீவிரமானது, மோசமானது. மனிதனுடைய நாக்கு தான் தீவிரமான அல்ல கூர்மையான வாளை விட மிக தீவிரமானது மனிதனுடைய நாக்கு. கூர்மையான வாழ்நாள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட மனிதனுடைய நாக்கினால் பாதிப்புகள் ஏற்படும். மிக பெரும் ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை விட, மோசமான விளைவுகளை விட நாவினால் மோசமான பின்விளைவுகள் ஏற்பட்டுவிடும். அது கியாமத்தினுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். பல நேரங்களிலே அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போதெல்லாம் நாக்க பத்தி சொல்லி காட்டினாங்க, நாக்க பத்தி சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, மன் நஜா யா ரசூலுல்லாஹ், வெற்றி பெறுவது எப்படி என்று கேட்டார்கள். வெற்றி பெறுவது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அதுக்கு பெரிய முஸ்திபெல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம்பா, அம்சிக் அலைக்க லிசானக், உன்னுடைய நாக்க கட்டுப்படுத்து போதும். உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து, நீ வெற்றி பெற்று விடுவாய்.
ஒரு மனிதன் உலகத்தினுடைய வெற்றிக்கு, மறுமையுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணியாக, மிகப்பெரிய காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய நாவை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். உன்னுடைய நாவை உடைய கண்ட்ரோலுக்குள் வச்சுக்க, நீ வெற்றி பெற்று விடுவாய். பல நேரங்களில் மனுஷன் பார்க்கிறோம், எதையாவது கோபத்திலே, ஆவேசத்திலே அல்லது துக்கத்திலே எதையாவது ஏடா குடமா பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறது என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு முறை ஒரு சஹாபி பெண்மணி ஒரு கபர் அறையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றார். ஒரு கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சஹாபி பெண்மணி அழுதுட்டு இருக்காங்க. புலம்புறாங்க. அந்த அம்மா, பொம்பளைங்க தெரியாதா, யாரா மோத்தா போயிட்டா வாயில வந்தபடிலாம் புலம்புவாங்க. தான் புள்ள மோத்தா போச்சுன்னா அல்லாவே திட்டுவாங்க. அல்லா, உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, ஏத்தோட்டுக்காரி 8 புள்ள வச்சிருக்காளே அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா, நான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சு அதான் ஒண்ணு கண்ணுக்கு தேவையா, இப்படிலாம் திட்டுவார்கள் அல்லாவை. அந்த மாதிரி அந்த பெண் கபரில் யாரோ தனக்கு பிரியமான ஒருத்தருடைய கபர் அடக்கம் செய்யப்படுது, கபர் அருகில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போறாங்க. இஸ்பிரி, பொறுமையாயிரு, உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க, கண்ட்ரோல் இருந்து புலம்பாத, கண்ட்ரோலா இரு, சபராயிரு அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்க. சொன்னது யாரு? அந்த அம்மா திரும்பி பார்க்கல. அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குது. யாரோ ஒரு ஆம்பளை பின்னாடி இருந்து பொறுமையாயிரு நமக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா, ஆமாமா உனக்கு வந்தா தெரியும், போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க கம்முண்டு. பிறகு அந்த அம்மா நார்மல் நிலைக்கு வந்த பிறகு பக்கத்துல யாரை பத்தி என்னவா சொன்ன, உனக்கு சொன்ன அட்வைஸ் பண்ணது ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருங்கண்டா, நீ பாட்டு உனக்கு வந்தா தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறிய அப்படின்ற உடனே இந்த அம்மா அவசர அவசரமா ஓடி வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார சொல்ல, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் என்ன இழந்து சொல்லிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ் இன்னம சபர் இந்த சதுமத்தில் ஊலா, அதாவது எல்லாம் முடிஞ்சு கதறி ஒப்பாரி வச்சு அழுது எழுது முடிஞ்ச பிறகு என்ன பண்ற, சபர் செய்யறேன். இப்படி இந்த சபர் அல்லாஹ் ஏத்துக்கிறது இல்ல, இந்த நிதானத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறது இல்ல. இன்னம சபர் இந்த சதுமத்தில் ஊலா, உனக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது, பிரச்சனை ஏற்படும் பொழுது, டென்ஷன் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் உனக்கு கண்ட்ரோல் பண்ற பாரு, அதுதான் உண்மையான சபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் சபரா இருக்கிறது அது ஒரு பெரிய பிரயோஜனம் கிடையாது. கஷ்டம் ஏற்படும் பொழுது, சிரமம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் உனக்கு கண்ட்ரோல் பண்றியே, கோபம் வரும் பொழுது அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்றியே, அதுதான் உண்மையான சபர். எத்தனை இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, லைஸ ஷுஜாஉ பிஸ்ரா, லைஸ ஷுஜா பிஸ்ரா, நஸீஹ் ஹதீஸ்ல வருகிறது, வீரன் என்பவன் தீவிரமாக செயல்படுபவன் வீரன் அல்ல. எடுத்தவன் டமால் டுமில் நிக்கிறான், இவன் வீரன் அல்ல. இன்னம ஷுஜா, வீரன் என்பவன் யார் என்றால், மை யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், தனக்கு அபரிமிதமான கோபம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் வார்த்தைகளாலோ செயலாலோ தன்னை இழந்து விடாமல் கட்டுப்படுத்துகிறான் பாருங்கள், அவன்தான் உண்மையான வீரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா மை யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், அபரிமிதமான கோபம் ஏற்படும் பொழுது தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துடாம தன்னுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்றான், தன்னுடைய உடலை கண்ட்ரோல் பண்ணுகின்றான், தன்னுடைய செயலை கண்ட்ரோல் பண்றான், அவன்தான் உண்மையான வீரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த மாதிரி நேரத்திலே நம்முடைய வார்த்தைகளை விட்டு விடாமல், வார்த்தைகளை இழந்து விடாமல், கண்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி விடாமல், அதற்கு பிறகு பிரயோகப்படுத்திய பிறகு அழுவதிலோ அல்லது வருத்தப்படுவதிலோ எந்த பிரயோஜனம் கிடையாது. சொன்னதுதான். தமிழ்ல சொல்லுவாங்க, விட்ட வார்த்தையை அள்ள முடியாதுன்னு சொல்லி. எத்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, ஹத்திஸ்னி பி அம்ரின் அத்தஸ்மி பிஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே எனக்கு ஒரு விஷயத்தை கத்துக் கொடுங்க, அந்த விஷயத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பற்றி பிடிச்சு அமல் செய்யணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும் உருப்படியா செய்யணும், அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான அகமான அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ரப்பி அல்லாஹ் ஃபமஸ்தகிம், அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன் என்று சொல்லி அதிலே உறுதியாக இரு. இது போதும். அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன் என்று சொல்லி அதிலே உறுதியாக இரு, ஸ்ட்ராங்கா இரு, இது போதும் உன்னுடைய வெற்றிக்கு. சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா அஹ்வஃபு மா துஹாஃப் அலைய, சரியா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னதெல்லாம் உறுதியா இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து எனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அபாயகரமான விஷயம் எது? நான் அஞ்சி நடுங்க வேண்டிய அளவுக்கு ரொம்ப கவனமாக, ரொம்ப உஷாராக, ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொன்னாங்க. சஹாபி இந்த கேள்வி கேட்டாங்க. கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாக்கை பிடித்தார்கள். ஃபஅஹத பிலிசானி நஃப்ஸி, தங்களுடைய நாக்கை பிடித்தார்கள். பிடித்து சும்மா கால சொன்னார்கள், ஹாதா இதுதான் என்று சொன்னார்கள். நீ மிக மிக எச்சரிக்கையாக உஷாராக இருக்க வேண்டிய ஒரு ஆபத்தான விஷயம் என்று சொன்னால் உன்னுடைய நாவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குறிப்பிட்டு காட்டினார்கள் என்று சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அனுக்குரியவர்களே, ஒவ்வொரு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு கேள்விப்படுகின்றோம். பல நேரங்களிலே ஏதாவது சிறு சிறு கூழாங்கற்களை எடுத்து வாயிலே போட்டுக் கொள்வார்களாம். சின்ன சின்ன கூழாங்கற்களை வாயில் எடுத்து போட்டுக் கொள்வார்களாம். ஏதாவது பேச வேண்டும் என்று எண்ணம் வரும்பொழுதெல்லாம் அந்த கூழாங்கலை வாயில் போட்டு உழட்டிக் கொள்வார்களாம்.
ஏன் எதுவும் தவறாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக. வாயில ஏதாவது பொருள் பேச மாட்டோம் இல்லையா? ஒண்ணு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் ஒரு கூழாங்கல்லை வாயில் எடுத்து போட்டுக் கொண்டாவது உங்களை கண்ட்ரோல் பண்ணிக் கொள்ளுங்கள். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாவு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். எப்பொழுது தெரியுமா? அந்த நாவை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தும் பொழுது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் நல்லுபதேசம் செய்வதற்கு மட்டும் பயன்படுத்தும் பொழுது, உண்மையை பேசுவதற்கு மட்டும் பயன்படுத்தும் பொழுது, நல்ல விஷயங்களை மற்றவர் சொல்வதற்கு மட்டும் பயன்படுத்தும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த நாவு மிக மிக பயனுள்ளது. இதை தவிர வேறு எந்த விஷயத்திற்கு நாவை பயன்படுத்தினாலும் நாவு என்பது மிகப்பெரிய அபாயகரமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், கடைசி ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வளவலன்னு எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க சில பேர். என்னத்தை பார்த்தாலும் சொல்லுவாங்க, சரியான ரம்பம்மா பாப்பா உட்கார்ந்து அறுத்து தொலைக்கிறான், இப்படி அறுக்கிறான், 5 நிமிஷமே உட்கார முடியல, அவன் நாக்கு நாக்கா இல்ல ரம்பமா இப்படிப்பட்ட இருக்குது நாக்கு என்று எரிச்சல் அடைவோம் பாருங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா துக்ஸிருல் கலாம், ஓவரா பேசாதீங்க, எந்த விஷயத்தை அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பிகைர் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர. நீங்க அளவுக்கு அதிகமா எதையாவது பேசிட்டே இருந்துச்சுடா அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லிக்கிட்டே இருங்க. அளவுக்கு அதிகமா சொல்லுங்க அல்லாஹ்வுடைய திக்ரை, அதிகமா சொல்லுங்க, அமோகமா சொல்லுங்க அல்லாஹ்வுடைய திக்ரை. அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர வேற எந்த விஷயத்தையும் அதிகமா பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன கஸ்ரத்துல் கலாம், அதிகமான பேச்சு என்பது பிகைர் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை அளவுக்கு அதிகமா பேசுவது என்பது கஸ்வத்துல் லில் கல்ப், உங்களுடைய உள்ளத்தை இறுகச் செய்துவிடும். உள்ளத்தை இறுகச் செய்துவிடும். உள்ளத்துல நல்லது சொன்னா இறங்காது, அதுக்கப்புறம் இரக்கம் வராது, நல்ல விஷயங்களை சிந்திக்கிற என்ன வராது, நல்ல விஷயங்களை யோசிக்கிற என்ன வராது, எது சொன்னாலும் உள்ளத்துல இறங்காது. கஸ்வத்துல் லில் கல்ப், அது கல்புக்கே ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி விடும். இன்ன அபாதன் நாசி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே மக்களிலேயே அல்லாஹ்வை விட்டு மிக மிக தூரமானவர்கள் யார் தெரியுமா? அல் கல்புல் காசி, இறுக்கமான உள்ளமுடையவன் தான். யாருடைய உள்ளம் இறுக்கமடைந்து விடுகிறதோ, யாருடைய உள்ளம் பகீலாகி விடுகின்றதோ, யாருடைய உள்ளத்தில் நல்ல சொன்னாலும் எடுக்கிறதில்லை, எந்த சொன்னாலும் ஏத்து புரிஞ்சுக்கிறதில்லை, அந்த மாதிரி ஆகிவிடுகின்றானோ அவன் தான் அல்லாஹ்வை விட்டு மிக மிக தூரமானவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த நிலை எப்பொழுது ஏற்படும்? அளவுக்கு அதிகமான பேச்சுகள் பேசும் பொழுது, தேவையில்லாத விஷயங்களை பேசும் பொழுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோரும் விளங்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியல்வானாக. நான் உட்பட நம் அனைவரையும் தேவையான விஷயங்களை கூட அளவோடு பேசக்கூடிய மக்களாகவும், நன்மையை மட்டுமே பேசக்கூடிய மக்களாகவும், நம்முடைய நாவிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகளால் ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைக்கும், உலகத்தின் நன்மைக்கும், ஆகிரத்தின் நன்மைக்கும் பயன் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவானாக. நம்முடைய நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து நம்முடைய ஆகிரத்தின் வெற்றிக்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.